அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் காலையின் வெளிச்சத்தை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்து நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய வல்லமையுள்ள கரம் தங்கி எங்களை பலப்படுத்த கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளோடு மீண்டும் நாம் சந்திப்பதற்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளுக்குரிய செய்தி, தேவ சமாதானத்தை நாடி செல்ல வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க மாட்டேன், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சமாதானத்தின் தேவன், தி பீஸ் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இன்றைக்கு அவர் சமாதானமாக வாழ்ந்தாரா என்ற ஒரு கேள்வி என் உள்ளத்தில் எழுந்து கொண்டே இருக்கிறது. அவர் சமாதானம் கொடுக்கிற தேவன். அவர் சமாதானத்தோடு என்றைக்காவது வாழ்ந்ததாக வேதம் சொல்லுகிறதா? எங்கு போனாலும் அவர் மக்களுடைய நிலைமையை குறித்து பரிதவிக்கிற ஒரு தேவனாகத்தான் காணப்படுகிறார். இதற்கு முழு காரணம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால், அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நம்மிலே பலம் கொள்ளுகிற அந்த தன்மை ஆண்டவருக்கு எப்படி மகிமையை காண்பிக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இந்த லோகத்தில் விரும்பாத ஒரே ஒரு செய்கை என்னவென்றால், நாம் அவருக்கு கீழ்ப்படியாத ஒரு குணம். அவர் அதை நம்மிடத்திலிருந்து முற்றிலும் எடுத்து போட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆலோசனை சொல்லும் போதெல்லாம் நாம் அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாமல், செவிசாய்க்காமல், உதாசீனப்படுத்தி இருப்போம் என்றால் அது அவருடைய மனதை துக்கப்படுத்துகிறது என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உலகம் அந்த துக்கத்தை பார்த்து நகைக்கும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் அந்த துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகம் உங்களை பகைத்தால், உலகம் உங்களை வெறுத்தால், உலகம் உங்களை எள்ளி நகையாடினால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதனால் நீங்கள் துக்கப்படுவீர்கள். அந்த துக்கத்தை கழிப்பாக நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்பதை யோசித்துப்பார். ஆவியானவர் நம் மத்தியிலே அவருடைய வார்த்தைகளோடு அனுதினமும் பேசும்போது அவருக்குள் நாம் பலப்படுகிற அந்த அனுபவம் நம்மை எந்த அளவு தேவ சமூகத்தில் பலப்படுத்துகிறது என்பதை யோசித்துப்பார். ஒவ்வொரு நாளும் தேவனோடு வாழ்கிற நாம் எவ்வளவு சமாதானத்திற்கு வாழ்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். குடும்பத்தில் நிம்மதியின்மை, நம்முடைய சம்பாத்தியத்தில் நிம்மதியின்மை, நாம் ஏற்ற காரியங்களை அனுபவிக்க முடியாத ஒரு அவல நிலை, பிள்ளைகளுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை, இவைகளை எல்லாம் நாம் பார்க்கும்போது நமக்குள் இருக்கிற அந்த துக்கத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏற்று அந்த துக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார்.
அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் நம்மிலே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்குள் எந்த அளவு நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நான் ஆண்டவரை முழு மனதோடு நேசிக்கின்றேனா? ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வேத எழுத்துக்களை நான் எவ்வளவு விரும்பி வாசிக்கின்றேன்? ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த ஜெப வார்த்தைகள் எவ்வளவு அனுகூலத்தை எனக்கு கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் நமக்காக வாழாமல் மற்ற மக்களுக்காக வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும்போது அதில் கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமில்லை என்று நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு சம்பவம் என்னவென்றால், நீங்கள் பொருள் ஆசையை வெறுத்து விடுங்கள். பொருள் ஆசை ஒரு விக்கிரகத்திற்கு ஈவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, எபேசியர் 5:5 கொலேசியர் 3:5 பொருள் ஆசை என்னும் விக்கிரகம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆபகுக் 2:18 வாசிக்கும்போது மாற்று போதகம், தவறான போதகம் விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். தூபம் காட்டுவது விக்கிரகத்தை சேவிப்பதற்கு சமம் என்று சொல்லுகிறார். பிடிவாத குணம் விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவருக்கு மிக பிடிக்காத இந்த 4 குணங்களிலும் நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருந்தால் அதிலிருந்து நாம் நம்மை கட்டவிழ்த்து கொள்ள நாம் வழியை தேட வேண்டும். இந்த 4 குணங்களுமே பிடிவாத குணம், பொருள் மீது ஆசை, மாற்று போதகம், தூபம் காட்டுதல், இப்படிப்பட்ட குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்றால் அது விக்கிரகத்தை சேவிப்பதற்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளை எல்லாம் விட்டு நீ விலகி ஓடு என்று சொல்லுகிறார். ஐஸ்வர்யம் மிகுதியாக இருந்தால் அதில் மீது நீ ஆசை வைக்காதே என்று சொல்லுகிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லுகிறார். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயர் 6வது அதிகாரம் 9-11 வசனங்கள் வரை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தங்களின் மகத்துவங்களை நாம் காண முடியும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 9-10 வசனங்கள் வரை வாசித்து பார்ப்போம் என்றால் இதனுடைய பொருளாசை குறித்த சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, தான் சாதித்தது, தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்கின்ற அந்த பிடிவாத குணமும் இன்றைக்கு விக்கிரகத்திற்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவு தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து இன்றைக்கு உலகமே கையின் பிரயாசங்களை நம்பி அதற்கு ஏற்ற எந்தவித பணிகளாக இருந்தாலும் அதை செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உலகமே பணம்தான். பணத்திற்குத்தான் இந்த உலகம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஒரு நாடாக இருக்கட்டும், நாட்டின் தலைவராக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வீட்டின் தலைவராக இருக்கட்டும், உலகவாழ் மக்களாக இருக்கட்டும், எல்லோருமே பணத்தை தேடிதான் ஓடுகிறார்கள். அவசியம்தான், பணம் அவசியம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த பணமே நம்முடைய வாழ்க்கையின் குறியாக இருக்கும் என்றால் அநேக உறவுகள் துண்டிக்கப்பட்டுவிடும். அநேகருடைய அன்புகள் தனிந்து போகும். அநேகருடைய பரஸ்பரம் நம்மை விட்டு நீங்கிவிடும். ஏனென்றால் நான் போட்டி போட்டு ஒருவரை காட்டிலும் நான் அதிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் நம்ம இருதயத்திற்குள் உருவாகும்போது
அங்கு உறவுகளுக்கு இடமில்லை. அங்கு சொந்த குடும்பத்தில் உள்ள மனைவி பிள்ளைகளை நேசிப்பதற்கு அங்கு இடம் வாய்ப்பது இல்லை. ஏனென்றால் நம்முடைய நோக்கமே அதுதான். இந்த பணம் என்பது அநேகருடைய பந்த பாசத்தை பிரித்துவிடும். ஏற்றத்தாழ்வுகளை தானாகவே உருவாக்கி கொள்ளும். அது மனைவியாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அந்த ஏற்றத்தாழ்வுகள் நம் உள்ளத்தில் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. தாவீது கேட்டான், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சாலமன் கேட்டான், ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் எனக்கு கூடாதே. இன்றைக்கு பெரிய பெரிய வேதத்தில் உள்ள மக்கள் யாவரும் ஐஸ்வர்யவான்களாக விரும்பினார்கள் என்று சொல்வதற்கு இடமில்லை. எல்லோருமே ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள். பின்பு அதை வெறுத்து மக்களோடு மக்களாக வாழ வேண்டும் என்ற நினைவுகள் அவர்களுக்குள் வந்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. எத்தனையோ ராஜாக்கள் ஐஸ்வர்யத்தை நம்பி மாண்டு போனார்கள் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த குணங்களை விட்டு ஆண்டவர் நம்மை விலக வேண்டும், நம்மை விலக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு எது தேவையோ அதை எப்பொழுதெல்லாம் அது நமக்கு தேவை என்பதை அவர் உணர்கிறாரோ அதை கண்டிப்பாய் நமக்கு கொடுப்பார், கொடுத்து கொண்டு இருக்கிறார். சிலர் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படுவதில்லை, விரும்புவதில்லை. ஒருவேளை அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வழியை அவர்கள் காணாதிருக்கலாம். குறை நம்மீது தான். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்றுதான் வேதம் ஏசாயா 55:6 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும் என்றால் நம்முடைய நினைவுகள் எப்பொழுதும் ஆண்டவரை பற்றிய குணத்தில், குண லட்சணங்களில், ஆண்டவர் கொடுத்த நம்ம வேத சத்தியங்களில் நிலைத்திருக்கக்கூடிய அனுபவத்தை நாம் பெற வேண்டும். எல்லா நிலைகளிலும், எல்லா காலங்களிலும் நாம் ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய குண பண்புகளை குறித்து நாம் சிந்தித்து செயல்பட்டு கொண்டு இருப்போம் என்றால் நமக்கு இந்த உலக ஆசா பாசங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு நாளும் தலை எடுக்காது என்பதை ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாம் கர்த்தருக்குள் மகிழ்வை பெற வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிறதே போதும் என்று எண்ணி அதை நிறைவாக நாம் ஏற்று நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும், நாம் ஞானத்தையும், நாம் புத்தியையும் தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். எண்ணத்தை சம்பாதித்தாலும் நீ புத்தியை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சாலமோன் ராஜாவுக்கு அங்கு ராஜ்யபாரம் வரும்போது அவன் கேட்ட ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, இந்த ஏராளமான இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டார். ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்குள் இருக்கிற மகிமையை நாம் தேடும்போது எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு அவருடைய சமாதானத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை தேடி செல்வதற்கு நாம் பொருளாசை என்னும் விக்கிரகங்களை விட்டு, நம்மை விட்டு அகற்றி ஆண்டவருக்குள் எப்பொழுதும் சமாதானத்தோடு வாழ, ஆண்டவரே இது போதும் என்று சொல்லக்கூடிய மன நேர்வோடு வாழ கற்றுக்கொள்வோமா? வாருங்கள் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி, உம்முடைய வல்லமையுலகரும் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த என் தேவன் கிருபை செய்யும். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகளோடு நமக்கு கிடைத்தது இருப்பது போதும் என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.